சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் மிக போராட்டத்தோடு தான் நீ ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டி கொண்டு இருக்கிறாய். என்னிடம் எப்பொழுதும் நீ சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறீர்கள்? நான் என்னத்தான் பாவம் செய்தேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் எப்பொழுதும் நல்லதற்காகத்தான் எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆனால் நான் செய்யும் நல்லதை எல்லாம் யாரும் இங்கு கேட்பது கிடையாது. அதாவது நான் நல்லது செய்தேன் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. யாராவது வந்து தேவையே இல்லாமல் அவர்கள் மனதில் நல்ல எண்ணத்தோடு இல்லாமல் மற்றவர்களுக்கு செய்தார்கள் என்றால் அதை மற்றவர்கள் இவன் எவ்வளவு நல்ல எண்ணத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய் என்று சொல்கிறார்களோ, ஆனால் அதுவே நான் நல்ல எண்ணத்தோடு ஒரு நபருக்கு போய் உதவி செய்தால் இவன் எதற்கு வந்தார், இவனுடைய எண்ணமே சரியில்லையே என்று சொல்கிறார்கள். ஏன் சாயி எனக்கு மட்டும் இந்த நிலைமை? நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்கிறேன். எல்லா விதமான விஷயத்தையும் நல்லபடியாக செய்ய வேண்டும், யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடக் கூடாது என்று தானே சாயி நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் என்னை துரோகம் செய்கிறேன் என்கின்றார்கள். எனக்கு துரோகம் செய்ய தெரியாது சாயி. நான் மற்றவரிடம் ஏமாந்துதான் பழக்கமே தவிர மற்றவர்களை ஏமாற்றி எனக்கு பழக்கமே கிடையாது சாயி. என்னை காப்பாற்றுங்கள் சாயி என்று நீ மனமுருகி கேட்கும் பொழுது நான் நிச்சயமாக இதற்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் என்றுதான் ஓடி வந்துள்ளேன். உன்னுடைய 7 ஜென்ம பாவங்களும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையால் மறைந்துவிடும், அழிந்துவிடும். பாவங்களானது முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அல்ல, இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் எது தவறு எது சரி என்பது உனக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் இதற்கு முன்பு போன ஜென்மத்தில் எல்லாம் நீ என்ன செய்தாய் என்பது உனக்கு தெரியாது. நீ நினைக்கலாம் போன ஜென்மத்திற்கும் இந்த ஜென்மத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று. போன ஜென்மத்தில் நீ என்ன கர்ம வினையை செய்து வைத்திருக்கிறாயோ செய்தாயோ அதை வைத்துதான் இந்த ஜென்மத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைகிறது. இந்த போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மவினை பாவங்களை குறைக்க வேண்டும் என்றால் இந்த ஜென்மத்தில் எந்த தவறுக்கும் நீ துணை போகாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடந்தாலும் எல்லா இடத்திலும் நீ நேர்மையாக இருக்க வேண்டும். ஏன், உன்னை தவறான பாதைக்கு காலம் நேரமும் கொண்டு செல்லும் பொழுது கூட சுதாரித்து கொண்டு நீ எந்த ஒரு தவறான பாதைக்கும் போகாமல் இருக்க வேண்டும். இப்படி நீ இருக்கும் பொழுது பாதி கர்மாக்கள் பாதி பாவங்கள் ஆனது குறைய ஆரம்பித்துவிடும். இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னத்தான் சரியாக செய்தாலும் அது தவறாகத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள். இதற்கு நான் தவறான விஷயத்தை செய்துவிட்டு நான் பெயரை கெட்ட பெயரை வாங்கி விடுவேன். நல்லது செய்துவிட்டு கெட்ட பெயர் வாங்குவதற்கு கெட்டதை செய்துட்டு கெட்ட பெயரை வாங்கி விடுவேன் என்றால் இன்னும் கர்மவினை கூடிக்கொண்டே இருக்கும். இரண்டுக்கும் வித்தியாசமானது இருக்கிறது. நான் எல்லா பாவங்களையுமே குறைக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது பாவம் என்பது இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் சரியாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எனக்கு கர்மாக்கள் அனைத்தையும் முடிய வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு சூட்சுமமான வழிகள் இருக்கிறது. சூட்சுமமான வழிகளை தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு நபரும் வாழ்க்கையில் முன்னேறுகிறான். சூட்சமத்தை தெரியாதவன் அப்படியேதான் இருக்கிறான். அவனுக்கு நல்ல நேரம் வரும்பொழுதுதான் நல்லது நடக்கிறது. அந்த கெட்ட நேரத்திலும் ஒரு தவறாக ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றுகிறது பாருங்க. இப்பொழுது கூட நீங்கள் சில சமயம் என்னிடம் வந்து எனக்கு எல்லாமே தவறாக நடக்கிறது, ஏன் சாயி எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று நீங்கள் புலம்பும் சமயம் நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்தில் நல்ல காரியம் நல்ல நேரம் இருக்கிறதோ அது இழுத்துட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உடனடியாக இப்பொழுது தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் காலத்தை ஓட வைத்துவிட்டு உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு தயாரான நிலைமையில் இருக்கிறது. நீ சற்று சுதாரித்தால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் படிப்படியாக நீ ஏறிவிடலாம். காலங்கள் எப்பொழுதும் உன்னை சோதிக்குமே தவிர கைவிடாது. எல்லா நேரத்தையும் நிச்சயமாக உன் காதுக்கு கொண்டு வரும். இந்த நேரத்தில் நீ இவ்வளவு சோதனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னிடம் வந்து பேச வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? உன்னை காப்பாற்ற வேண்டும்,
எல்லா இடத்திலும் நீ அவ்வளவு அழகாக வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் தான். கவலையை விடு, இனிமேல் நடக்க போகும் வாழ்க்கையை பார். இந்த விடுதலுக்கும் இந்த பொழுதானது மிக பிரகாசமாக அமையட்டும். நீ இன்று செய்ய போகும் இந்த விஷயம் உன் வாழ்நாள் முழுவதும் பேரின்பத்தையே தரும். பாவ கர்மாக்கள் குறைந்துவிடும். இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீ என்ன விதமான பாவத்தை செய்திருந்தாலும் நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் அடிபட்டு போய்விடும். உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும். நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உனக்கு கண்ணீரை துடைக்கவும் உன்னுடைய அனைத்து வழிகளிலும் உனக்கு பாதுகாப்பை அள்ளி கொடுக்கவும் இங்கு நான் இருக்கிறேன். போராடிய நாட்கள் அனைத்து முடிந்து சந்தோஷமான நாட்கள் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய மனதில் இருக்கும் தைரியத்தை மட்டும் என்றும் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய சந்தோஷமும் கூடிய விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்தால் அழகான ஒரு புதிய விஷயத்தை பார்க்கட்டும். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையை மிக மிக திருப்பத்தை உண்டாக்கும். நான் இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை கூட நீ நம்பி செய்தால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும். சந்தேகத்தோடு செய்தால் செய்யும் விஷயமும் சந்தேகமாகத்தான் இருக்கும். ஒரு தெய்வத்தை கண்ணை மூடிக்கொண்டு நம்புங்கள். ஒரு மனிதனை நம்புகிறீர்கள், ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இவன் செய்வான் என்று கண்ணை மூடிக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் விசாரிக்காமல் போய் கொடுக்கிறீர்கள். அதே போல தெய்வத்தை நம்புங்கள். நிச்சயமாக தெய்வங்கள் ஆகிய நாங்கள் காப்பாற்றுவோம். இப்பொழுது நான் உனக்கு சொல்ல போகும் மந்திரத்தை நீ நிச்சயமாக செய்து பார். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். ஓம் கிருணி சூர்யாய நமக. இந்த வார்த்தையை, அதாவது இந்த மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 10 நிமிஷம் இல்லை என்றால் 20 நிமிஷம், அதிகபட்சமாக அரை மணி நேரம் இப்படி நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வீர்கள் அல்லவா? அதே போலவே இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் உச்சரித்து கொண்டே வர வேண்டும். 10 நிமிஷம், 20 நிமிஷம், இல்லை என்றால் 30 நிமிஷம், அதாவது அரை மணி நேரம். இதற்குள் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு தியான நிலையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை ஓம் கிருணி சூர்யாய நமக என்று அதிகமாக 10 நிமிஷம் நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பாவங்களானது குறைந்து இரவுக்குள்ளேயே உங்களுடைய வீட்டை தட்டி கொண்டு சந்தோஷமானது வந்துவிடும். பாவம் குறைந்தால், கர்மவினை குறைந்தால் அங்கு என்ன நடக்கும்? சந்தோஷம்தானே. நிச்சயமாக சந்தோஷமானது நடக்கும். பல பேருக்கு உதவிகளையும் பல பேர் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நல்லது நடக்கட்டும். திரும்பவும் ஒருமுறை சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஓம் கிருணி சூர்யாய நமக. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்கள் உடம்புக்குள்ளிருந்து ஒரு அதிபயங்கரமான ஒரு விஷயம் நடப்பது போல் உங்களுக்கு தோன்றும். கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். தியான நிலையில் உட்கார்ந்து நீங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய பாவங்கள் விலகி நல்லது நடக்கும். உங்களுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கும், உங்கள் பாவத்தினால் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இதை நம்பி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுகிறது என்பதை நீங்களே நிச்சயமாக உணர்வீர்கள். இது எப்பொழுதும் உங்களுக்காக நானே கொடுக்கப்பட்டது. இந்த சாய், நிச்சயமாக சாய் சொன்னால் கேட்பீர்கள் அல்லவா? கேளுங்கள், இன்பமே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.